உள்ள போய் பார்ப்போம். என்ன நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன், எதுக்கு வந்தாருன்னு தெரியல. லாக் பண்ணிடுவோம். நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன், எதுக்கு வந்தாருன்னு தெரியல, என்ன பண்றாரு இங்க வந்து. என்னண்ணா இங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கிற? நீதான்டா காலையில டூர் போறோம் இன்னைக்கு, அதனால நான் பர்ச்சேஸ் பண்ண. நான் எந்த டூர் சொன்னா நீ எந்த டூர், நீ என்ன டூர் நினைச்ச? சரி ஹில் ஸ்டேஷன்லாம் போவோம், குளிர் தாங்குற மாதிரி குடியெல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் எதை சொன்னா நீ எந்த டூர் நினைச்சிருக்கீங்க? நீங்களா வச்சுக்கிட்டு எந்த டூரு பண்ண போறோம்? அதனாலதான் ஹூடி வாங்க வந்தேன். நாம போறது கொடைக்கானல் தான் இல்ல, நீங்க ஹூடி பாத்துட்டு இருக்கீங்களா? நம்ம பிரின்சியோட டூரு, இந்த கடையோட டூர் பார்க்க போறோம். ஆமா. என்ன இப்படி டாக்க கேக்குறீங்க? நான் என்னென்னமோ ரீல்ல எடுக்கலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன்டா, அதனாலதான். அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த கடை டூர் பார்க்க போறோம். இந்த கடை டூர் தான் இப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். போலாமா? நம்ம வேணா அந்த டூர் முடிச்சு இந்த டூர் பார்க்கலாமா? அடி டூர் வாங்க, டூருக்குள்ள போவோம். சரிங்க, இவன் அன்பா கேட்டுக்கிறதுனால நம்ம பிரின்சி டூரே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நாம முன்னாடி இருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாங்க, 30 பாக்ஸ் நிக்கிறாரு. நாம தெரியும். அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. சரி கீர வர்றாரு. ஓட்டோ அது அப்படியே போட்டுக்கு வராத. சரிங்களா? மணி சட்டி விளம்பரம் பண்ணவரே இவர்தாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அஞ்சய் ராமசாமி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா, கடைக்குள்ள வந்தீங்கன்னாவே என்ட்ரன்ஸ்ல பர்ஃபியூம் இருக்கும். எதனால இந்த இடத்துல இந்த பர்ஃபியூம் எல்லாம் வச்சிருக்கோம்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் தான். பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணாங்க. இது வேலைக்கார படத்துல பலத் பாசி சொல்லும்போதே கேட்டேனா, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபுல்லா பாத்தீங்கன்னாங்க ஃபுல்லா பர்ஃபியூம் தாங்க. பர்ஃபியூமுக்கு எங்கேயுமே டிஸ்கவுண்ட் இல்லைங்க. நம்ம கடையில் இதுக்குமே டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறோம். தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வச்சிருக்கோம், சாக்லேட் ஃப்ளேவர் வச்சிருக்கோம், டென்ட்ல வச்சிருக்கோம். அன்னாசி ஃப்ளேவர் மட்டும் வரல, வந்தா அதையும் வச்சிருக்கோம். நயன்தாராவையும் வச்சிருக்கோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் நயன்தாரா யூஸ் பண்ணுது. அடுத்தது அப்படியே இங்க இந்தம்னா கவரிங் இருக்குது. கவரிங் செயின், சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரிங்கிற மாதிரி கவரிங். கேரண்டி கொடுக்குறீங்க. கவரிங்கே கேரண்டி கொடுக்குறீங்க. துணிக்குமே கேரண்டி இருக்குது. உப்பு தண்ணில மட்டும் போட்டுறாரு, அப்புறம் கேரண்டி. அதுக்கப்புறம் கடைசியில் உப்பு தண்ணியில போட்டு விடுந்துட்டு நீங்க தானே கேரண்டி நீங்க கொடுங்க அப்படின்னு நீட்ட கூடாது. அதுக்காக நீங்க காங்கியத்துல கடலா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களா? இப்ப நாம போய் குளிச்சு நிப்பாக்குன்னு கேட்காதீங்க. காங்கியத்துல உப்பு தண்ணி இருக்கும், நிறைய இருக்கும். ஆஹா, என்னடா இது? இல்ல ஜிகனாவால இருக்கு. கலர் கலரா, ரகரகமா, விதவிதமா, வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நெயில் பாலிஷ். ஐயோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியாத பிராண்டா இருக்கு. பொட்டேட்டோ இருக்காரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? அடுத்தது பாப்போம். அப்படியே செயின், கிட்ஸுக்கான செயின். இதெல்லாம் ஸ்டெட் ஆனா இது இந்த ஸ்டெட், இது ஸ்டெட் செயின், இது காசுமா ஒட்டியா கண்ணுல அப்படியே ஒரு தேஜஸ் தெரியுது. பழையல். ஐயோ, இதெல்லாம் பார்த்தோன்னே எடுத்து கொடுக்கணும். வீடியோ இதெல்லாம் பார்த்தோன்னே எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கொடுக்கறதுக்கு தான் அதானே.
யார் சொன்ன ஆள் இல்லைன்னு ப்ரோ? என்ன சின்ன ஆள் நினைச்சிட்டியா? ஆள் இருக்கு. அதான் அம்மா பாப்பாங்க, அம்மா பாத்துக்கீங்க. ஆள் இருக்கு. யாருக்கிட்ட சொல்லிட்டா? யாராச்சும் போவாங்க, எனக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா அப்புறம் இதான் ஆளுன்னு சொல்லலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? அப்புறம் வளையலுக்கு வருவோம். வளையல், ரெட் வளையல், அப்புறம் இங்க பார்த்தா கவரிங் வளையல் ஃபுல்லா இதெல்லாமே எப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு செட்டா இல்ல சிங்கிள் பீஸ்? ரெண்டு பீஸ் இருக்கு. நீங்க செட்டா வேணா செட்டாவும் வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் ஃபேஷன் ஒரு கையில தாங்க போடுறாங்க. ஒரே ஒரு கையில மட்டும் செட்டாவே இறக்கில இருந்து இது வரைக்கும் வளையல் போட்டுக்கிறாங்க. இந்த கையில ஒண்ணுமே போடுறது இல்ல. ரெண்டு கையில போட்டா தாங்க வளையல். இல்லைன்னா வளையலே இல்லைங்க, வெறும் டம்மி. வணக்கம்டா மாப்பிள்ள, நாங்க பிரின்சி ஃபேமிலி ஸ்டோர். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஏய் இவன் பாரு அந்த பேக் எடுத்துடா. டேய் நீ என்னோட மாமா பேக், நான் டாய்லெட் போறதுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பேக் டேய் டூர் போட்டு லேடிஸ் போட்டு வந்து போமா அப்படியே இப்படி கையில போட்டு. டேய் என்னடா பண்றீங்க? அழகா அழகா இருக்கும். திருப்பி போட்டுங்கடா. நான் அப்படியே எடுப்பேன். அவ்வளவுதான். வாங்க, கை க்ளவுஸ், கால் க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கி விட்டு உங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தை தக தகன்னு குதிக்குங்க. இது என்னதுண்ணே? இது குழந்தைங்களை முன்னாடி வச்சு கொண்டு போவாங்கல்ல. அட பையே பையடா இதுடா. அந்த பேரன்றா கேரி பேக். குழந்தைங்களை கேரி பண்ணி கொண்டு போற பேக். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான். தெரியல. கிட்ஸ் ஜீன்ஸ். பாருங்க, நாங்க 3 பேர் இப்படிதான். சேவஜ் பால் நம்ம தான். எப்படி நம்ம தான். உண்மையிலேயே குடியெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. பசங்களுக்குமே நல்லா வந்திருக்கு. சின்ன பசங்களுக்கு என்ன வச்சிருக்குன்னா பேக் பிரிண்டோட வந்துருக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் இல்லப்பா, நீங்க செட்டுமே எடுத்துக்கலாம். எல்லாமே டிசைனா தாங்க இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் மென்ஸ்ல இருக்க ட்ரெண்டிங் டிசைன், இப்போ போயிட்டு இருக்க டிசைன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்க கூட வழி இல்லைண்ணா. ஸ்டாக் ஏத்தி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குங்க. நடக்க கூட உள்ள சந்தில நடக்கிற கூட வழி இல்லை. அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. எல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்துகிட்டே இருக்கும். இங்க அப்படியே கிட்ஸ் ஷர்ட். இங்கதான் பசங்க எல்லாம் பெரிய பசங்க எல்லாம் போற என்னெல்லாம் ட்ரெண்டிங் இருக்கோ அதே மாதிரி மாடல்ல நாங்க சின்ன பசங்களுக்கு இறக்கி இருக்கோம். பாப்கார்ன்ல பார்த்தா தெரியும். இந்த பாப்கார்ன் பாருங்க, டபுள் பாக்கெட் ஷர்ட்ல இருக்குங்க சின்ன பசங்களுக்கு. வேஃபல் கிளாத் ஷர்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பசங்களுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம கடையில சின்ன பசங்களுக்கும் அதே ட்ரெண்ட்ல வச்சிருக்கிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம். பாருங்க, இது ஸ்ட்ரைப்ஸ் மாடலே பிக்கர் ஷர்ட். நீ எப்படி செருப்படி வாங்க போற? இது ஃபுல்லா கீழ என்னன்னு பாத்தீங்கன்னா பேண்ட், காட்டன் பேண்ட், காட்டன் பேண்ட். அப்படியே இங்க வந்தீங்கன்னா அப்படியே இது ஃபுல்லா கடைசி முடிக்கும் உடந்த குழந்தைல இருந்து எல்லாத்துக்கும். முக்கியமா இன்னொன்னுங்க, பார்ட்டி வேற இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு. சாட்டின் ஃபேப்ரிக், ஹீட் வராது. பார்ட்டி வேற இருக்குது. நைட்டிஸ் இங்க போட்டா தான் பின்னாடி அந்த நைட்டிஸ் இதுல இது காட்டன் நைட்டினா இந்த பூஜை படத்துல ஸ்ருதிஹாசன் போட்டு வராங்க ஒரு நைட்டி. கௌதம் அம்மா, பிங்க் கலர். கௌதம் அம்மா, நீ பையனை பாருங்க. உனக்கு தான் வாங்கி தரலான்னு பேசிட்டு இருக்கமா. அந்த நைட்டி இருக்கா? அந்த நைட்டி இருக்கு இருக்கு இருக்கு. இங்க பாரு, அது பச்சை கலர் நைட்டி. பச்சை கலர் தானே இதுங்க. மார்கழி மாசம் புதுசா வந்த ஸ்டாக். நாங்க அந்த ஸ்டாக் எடுத்து அந்த நைட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாக்குறீங்க. நைட்டி பாத்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க, பாலிஸ்டர் மிக்ஸ் எல்லாம் இல்ல. கிளாத் பாத்தீங்கன்னாவே தெரியும். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நாங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ நாங்க அனுப்பிச்சிடுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம இது நம்ம கிட்ட சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம், செட்டும் வாங்கிக்கலாம். நைட்டி இது வந்து நீங்க நைட்டிங்கிறீங்களா இல்ல சுடிதாருங்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு பார்க்க சுடிதார் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது நைட்டி. இது நைட்டின்னு சொல்லி கொடுத்துட்டனால தான் இந்த நைட்டினே நான் நம்புறேன். சுடிதார் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். வெளியே போட்டு போனா சுடிதார் மாதிரியே இருக்கும். பாத்துக்கிறேன். இப்ப இருக்க ட்ரெண்டிங் நல்லா இருந்துச்சு. ஜிகு ஜிகு நல்லா இருக்கு. நான் ஷால் போட்டா இதெல்லாம் போயிருமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே போகாது. ஃபுல்லா எம்ப்ராய்டிங் பண்ணிருக்காரு. எந்த இதுவுமே ஆகாது. டிசைன்ல எதுவும் போகாது. போன சொல்லிருந்தோமே மென்ஸ்க்கு பிளேசர் எடுக்கும்போது. ஆமாங்க, போன வீடியோல போட்டிருந்தோம். மென்ஸுக்கு பிளேசர் எடுக்கிறப்ப கிட்ஸுக்கு அடுத்த அப்டேட்ல போடுறோன்னு. கோட் கலெக்ஷன் போடு தக்கையா இருக்கு. நாங்களே எடுக்கணும்னு நினைச்சாலும் 5 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு பேக்கிங் இருக்கு பாத்துக்கோங்க. நல்லா ஹெவியா இருக்கு. உள்ள ஷர்ட் ஸ்டிச்சர் தனியானா இல்ல தனிதான். உங்க பையன் போட்டானா இந்த மாதிரி தான் இருப்பான் பாத்துங்க. வலிச்சுன்னு இருப்பாப்ல. அடுத்த படத்துல உங்க பையனை ரஜினியோட குழந்தையாவே விஜயோட குழந்தையாவே நடிக்க வைக்கலாம். ரஜினி தாத்தா இருக்கு. அதே மாதிரி இதோட கலெக்ஷன் அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லா போடுறோம். ஒவ்வொன்றா தெளிவா போடுறோம். வாங்க, இங்க போனோம். இங்கே சுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து இங்க போவோம் வாங்க. இது சொன்னிய பிறந்த குழந்தைகளுக்கு தான் இங்க இருக்கு பாருங்க. ஃபுல்லா எல்லாம் பிறந்த குழந்தைங்க 0 சைஸ். ஆமா, இது வந்து 3 to 6 3 மாசத்துல இருந்து 6 மாசம். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆன குழந்தைங்களுக்குங்க அதெல்லாம். அப்புறம் இதுவும் அதேதான் கிட்ஸ் ஐட்டம். இது ஃபுல்லா கிட்ஸ் ஐட்டங்க. அப்புறம் இது கிட்ஸுக்கு செட்டு, சோப்பு, வளையல், ஜட்டி எல்லாம் இருக்கு. இது நல்லா இருக்கு. இங்க இருந்து போவோம். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை எங்கேயாவது வெளியே கூட்டு போறீங்க, ட்ரெஸ் எல்லாம் எது வாங்கினீங்கன்னா இந்த ஒரு செட்டு போதும். எங்கேயாவது வெளியே கூட்டு போறீங்களா, இந்த ஒரு செட்டை டூர் போனா டூர்னு பேசினாலே மன கஷ்டமா இருக்குடா. டூர் கூட்டு போறீங்களா, இந்த ஒரு செட்டு வாங்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருங்க. எல்லாமே இதுலயே இருக்கு. அவ்வளவுதான். பொங்கல் முடிஞ்சு போகணும். பொங்கலுக்கு டூர் போட்டு போல அவ்வளவுதான் பாத்துக்க. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா 1 வயசு 2 வயசு குழந்தைங்களோட இது ஃப்ராக்ஸ். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட டிஷர்ட் ஃப்ராக் தான். அப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்தது பட்டுப்பாவாடை. 1 வயசுல இருந்து பட்டுப்பாவாடை நம்ம கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இது ரேட் எவ்வளவு வரும்னு சொல்லுவோம். என்ன ஒரு பட்டுப்பாவாடை எனக்கு தெரிஞ்ச ஒரு 1700 1500 எனக்கு தெரிஞ்ச ரேட் அப்படிதாங்க. இது ரேட் வெறும் 400 ரூபா. அவ்வளவுதான். உன் குழந்தைக்கு எடுத்துக்கலாம். இங்க கம்மி ரேட்ல எடுத்துக்கலாம். கம்மி ரேட்டுன்னு நான் சொன்னேன். குவாலிட்டி தப்ப எதுவும் கிடையாதுங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஃபுல்லா எம்ப்ராய்டரி மாதிரி ஜிகுன்னு ஃபுல்லாவா இருக்கு. நான் காலையில் சிவனோட போட்டுக்கலாம்னு இருக்கேன். இதை புரியுங்க, பசங்களுக்கு தான் இது. ஏன் அது லேடிஸ் அவ்வளோதான். இது ஒண்ணு போதும். அவ்வளோதாங்க. சீப்பு கலெக்ஷன். நம்மளால இப்படி செய்ய முடியாது, தெரிஞ்சிடும். உண்மையாலுமே எனக்கு இந்த சீப்பு தானே வேணும். போட்டு காலையில முடிப்பு சீவனா எங்க அம்மா ஒரு சீப்பு வச்சிருக்காங்க. இந்த சீப் எடுத்து சீவனா 4-5-10 முடி இருக்கும். டெய்லி இப்படி கலந்து விடுக்குது. போய் மேலே ஏறிட்டு போகுது. ரொம்ப பயமா இருக்கு. அதனால இந்த சீப் வாங்கி யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இப்படி ரோல் பண்ணிட்டே போனோம்னா முடிஞ்ச அவ்வளவுதான். உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்கலையா, இங்க வாங்க. உட்டன்ல இது என்ன உட்டு? நீம் உட்டு, வேப்ப மரத்துல செஞ்சதுங்க. எந்த கிருமிகளும் வந்து முடியல உட்காராதுங்க. முடியல உட்காராதுங்க. சீவியா கொண்டுருவான். சீவி கொண்டுருவான். ஓகே, இருந்தா அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த போட்டோ பேர் த லாஸ்ட் சப்பர். ஏசோ கடைசியா சாப்பிட்ட சாப்பாடோட வீடியோ தாங்க இது. இது வந்து வரைஞ்சதுதான் போட்டோ. ஜீசஸ் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டுங்க. எல்லாம் செட்டு தான். கோட் சூட் அப்படியே இங்க வந்தோம்னா இதெல்லாம் செட்டு பேண்ட்டுங்க. நம்ம ஜீன்ஸ் பயங்கரமா இருக்கு. எந்த டாப் எடுத்தாலும் மேட்சிங்க்கு ஒரு கலர் இருக்கு. ஆளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் டிஷர்ட் குழந்தைங்களுக்கு
ஃபுல்லா வாங்க. நீங்க இங்க இருந்து ஒரு டி ஷர்ட் எடுக்கிறீங்களா, இங்க இருந்து மேட்சிங்கா ஒரு ஜீன்ஸ் எடுத்துடலாம், அவ்வளவுதான். இப்போ டெடி பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, ட்ரெண்டில் தான் இருக்குது டெடி ஷர்ட்டு. அதே மாதிரி குழந்தைங்களுக்குங்க. எத்தனை வயசு? நான் 28 சைஸ் போட்டிருக்கேன். 28னா இது ஒரு 3 வயசு வரும்டா. 3 வயசு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ என் கண்ணில் தட்டுப்பட்டது இந்த 3 வயசு தான். குழந்தை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்தே இருக்குது. இந்த மாதிரி டெடி டிசைன் போட்டு பிரிண்டோட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஷர்ட் தான் குழந்தைங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கும் 5 ஸ்லீவ்ல போடணும்னு ஆசையாக இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு தேவையான 5 ஸ்லீவ் டிஷர்ட்ஸும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் அப்டேட் அவ்வளவுதாங்க. உங்க பையனுக்கு நீங்க டிஷர்ட் வாங்க போறீங்களா, அம்மா பேக் வாங்கி கொடுன்னு கேட்டா பேக் போட்டுருக்க டிஷர்ட்டே வாங்கி கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். வீடியோ பார்க்குறேன். ஃபேவரட் கேரக்டர் அவ்வளவுதான். டிராகன் பால் கோகு தான், சன் கோகு அப்படியே பெருசாகி ஒவ்வொரு மோடுக்கு போறாரு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. சூப்பர் சைன் 1, சூப்பர் சைன் 2, சூப்பர் சைன் 3. அனிமே உண்மையாலுமே வெடப்பா இருக்குங்க. இவன்டா முன்னாடி இப்பதான்டா பார்த்தோம். அவனே தான்டா. கஷ்டப்படுத்தாதீங்க இந்த வீடியோ மறுபடியும் காப்பாத்தி காட்டி. நிறைய கலெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது ஃபுல்லா ஷார்ட்ஸுங்க. ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம். டிஷர்ட் ஷார்ட்ஸ் செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்க இப்போ இங்க இருந்து வர்க்கலா கோவாலாம் போறீங்கன்னா ஷார்ட்ஸ் டிஷர்ட் செட்டு கேட்பீங்க. அவங்களுக்காக ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே செட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஊர விட மாட்டோம் பாரு, வர்க்காலா கோவா கொடைக்கானல். கோவா போனீங்கன்னா ஒண்ணும் இல்லவா.